நாள் மட்டும் அனுமதிக்கிற மங்களதேவி கண்ணகி கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும்தான் அனுமதி. கிட்டத்தட்ட இந்த மலையோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 அடி உயரத்தில் இருக்குது. ரொம்ப பழமையான ஒரு கோவில். 2000 வருஷம் பழமையான ஒரு கோவில். கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பழையங்குடி கிராமத்துலேருந்து நம்ம மலையேற்றம் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குது. அதிகாலை ஒரு 6 மணி ஆகும் போது பின்னாடி பாருங்கள் சூரியன் உதயம்லாம் ஆகிட்டுருக்கு. இவ்வளோ மக்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்குறாங்கன்னு. அப்படியே செக் பண்ணி அப்படியே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே விடுவாங்க. இந்த வழியாக நம்ம போகணும். இந்த வழியாக நம்ம ஏறி இங்கே போகணும். மேலே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்துட்டுருக்குறாங்கன்னு. போய் கீவில் நிற்கணும். நான் அதோட 3வது வருஷமாக வரேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்குது. இந்த தாட்டி நல்லா சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்க போகுது. அவங்க நினச்சா தான் நம்ம இந்த மண்ணை வந்து மிதிக்க முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடம். வாங்க போவோம். ஒரு வழி உள்ளே வந்துட்டேங்க. அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அப்படி கியூ வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. போன வருஷம் வந்து அப்படியே 6 மணிக்கு முன்னாடியே விட ஆரம்பித்தாங்க. 2 மணி 6:30 மணி ஆயிடுச்சு. சரியான கியூ. மக்கள் நிறைய பேர் வராங்க இந்த கண்ணகி மலைக்கு. நாங்கள் வரத்துக்கு நின்று கியூவிலேருந்து வரத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எவ்வளோ மக்கள் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் பின்னாண்ட. கண்ணகி அம்மன் மதுரையை எரிச்சதுக்கப்புறம் இந்த பாதையில் தான் நடந்து இந்த மலையோட உச்சிக்கு போயிருக்காங்க. அந்த பாதையில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு நாள் பயணம் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற மரங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். பிரம்மாண்டமாக இருக்கும். கீழே செக் போஸ்ட்டில் என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா பீடி சிகரெட்டு ஆன்ஸு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் 5 பேருக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணி தருவாங்க. ஒரு 5 லிட்டர் கேனு. அதை நம்ம வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் வேணாம்னா மேலே வந்து கேரளா செக் போஸ்ட் இருக்கும். அங்கே போனீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும். அங்கே சாப்பிட்டு நீங்கள் ஏறத்துக்கான ஒரு நல்ல ஒரு பயணம் அமையும். இந்த தாட்டி நல்ல மக்களுங்க. 2026 நிறைய மக்கள் வராங்க. பின்னாடி பார்த்தீங்களா மணி இப்போ வந்து 6:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். மேலே கண்ணகி அம்மா போய் பார்க்குறதுக்கு டைம் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு போகிற வழியில் நான் சொல்லிகிட்டே வரேன். அங்கே போகலாம். தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அன்புக்கு. லைட்டாக மேடு ஏறுதுங்க. அப்படியே இங்கே ஏறி அங்கே வரைக்கும் போகுது. டீ குடிப்பீங்களா? நம்ம அங்கே கீழேருந்து ஏறி வந்திருக்கோம். இதில் பூந்து இதில் ஏறி இப்படி வந்திருக்கோம். இது கீழே தான் அந்த அடிவாரம் செக் போஸ்ட் இருக்குது. சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த பாதையில் தான் இப்போ போகணும். வாங்க போகலாம். மேலே ஏற இந்த கூலிங்கான காற்று அடிக்குதுங்க. சூப்பராக இருக்குது. இந்த பாதை பாருங்க இப்படிங்க. மழை தண்ணி வந்து சரிஞ்சிட்டு போயிருக்கு. இதே மாதிரி அங்கே ஒரு நீர் போகிற மாதிரி ஒரு பாதை இருக்கும். அங்கே இறங்கி ஏறுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 அடிக்கு மேலே வந்திருக்கும். இங்கேருந்து அந்த கார் பார்க்கிங்கு எனக்கு தெரியுது. ஆனால் நல்ல சூப்பரான வியூ இல்லை. அங்கே போய் பார்த்தோம்னா நல்லாவே தெரியும்.
அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதாங்க அந்த பாயிண்ட்டு, நீர்நிலை. இதில் இறங்கி ரொம்ப கவனமாக போகணும், வழி குட்டுரும். ரொம்ப சேஃபாக தான் போகணும் இந்த மாதிரி இடங்கள்லாம். இதில் இறங்கி தான் நம்ம அதில் ஏறி போகணும். இந்த பாதை இப்படி தாங்க இருக்குது, இப்படி தான் இறங்கி வரணும். ஒரே டைமில் இறங்கி வர முடியாது, ஒவ்வொருத்தராக தான் இறங்கி வரணும். இது ஏறி போனோம்னா கொஞ்சம் இன்னொரு ஏற்றம் இருக்குது, அது ஏறணும். இங்கே இருக்கிற மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. அண்ணன் ஒருத்தர் டிவிகேவோட தொண்டராட்டுக்குது, டிவிகே ஃப்ளாக் மாதிரி கொண்டுட்டு போகிறாரு பாருங்கள் மாசா. இங்கே ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்குது, இறங்கி ஏறி ஆகணும். இப்படி ஒத்தையடி பாதை மாதிரி இறங்குது. இப்படி தாங்க இறங்கி வரணும். குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டே வராங்க பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஏறி இருக்கிறோம். ஒரு மலை 1000 அடிக்கு மேலே ஏறி இருக்கோம். மணி 10:15. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஏரோ மார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த பாதையெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க, மக்கள் ஏறுறதுக்கு வசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், யானை சாணியெல்லாம் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் பாதை கொஞ்சம் தூரம் இப்படி தான் போகும். மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். கீழே நம்ம கார் நிறுத்தியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கார் பார்க்கிங் அந்த ஃபாரஸ்ட் கேட் வரைக்குமே நமக்கு தெரியும். அங்கே நின்று பார்த்தோம்னா போய் பார்க்கலாம். மேலே வந்து நல்ல சூப்பரான காற்றடிக்குது. எல்லாருமே இங்கே ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஏறி போகிறவங்க இந்த பாதையில் ஏறி போவாங்க. வளைஞ்சு தான் இந்த பாதை ஏறும். கிட்டத்தட்ட மணி 7:30 மணி ஆயிடுச்சு. நான் வந்து இந்த சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டவர் இருக்கும், அங்கே போகணும். இதில் ஏறி நம்ம அங்கே போய் அப்புறம் அங்கே போகணும். எல்லாருமே வேகமாக ஏறுறாங்கன்னு சொல்லி நீங்களும் ஏற வேணாம், உங்களோட எனர்ஜி ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக நிதானமாக பீஸ்ஃபுல்லாக இருங்க. சூப்பராக கண்ணகி அம்மனை தரிசனம் பண்ணலாம். வருஷத்தில் சித்திரை மாதம் மட்டும்தான் அனுமதி. நிறையா மக்கள் வராங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பயணம். தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற ஆரம்பிக்கலாம். போகிற வழியை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். போன வருஷத்தோடு இந்த வருஷம் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு, அடிக்கிற வெயில். அந்த மாதிரி தண்ணி நிறைய குடிக்கணும். பாருங்க மக்களோட கூட்டம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பரான காற்றடிக்குது. ஏறி வந்த களைப்பு இந்த காற்றடிக்கும் போது ரொம்ப உடலே ஃப்ரெஷ் ஆகிடுது. இங்கே வந்து 2 பாதையாக போகும். இதான் இங்கே பாருங்க, இங்கே அந்த சைடு இது ஏறிட்டோம்னா 2வது மலை நம்ம உச்சிக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் கேரளா பேஸ் கேம்புக்கு நம்ம ஒரு சமதளத்தில் நடந்து போவோம். ஒரு அண்ணா சொல்கிறாங்க, டிவிகே விஜய் அவர் முதலமைச்சர் ஆனால் இங்கே ரோப்பு போடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு வந்தாங்க. இந்த கூட்டத்தில் பாருங்கள், ஒரு அக்கா டிவிகே அந்த ஃப்ளாகை வந்து தோளில் அணைஞ்சிருக்காங்க, தெரியுதா? நீங்களும் வேண்டிக்கோங்க விஜய் அண்ணன் ஜெயிக்கணும்னு. 4ஆம் தேதி நிறைய மக்கள் வெளியே சொல்லாமல் இருக்காங்க. வாங்க போகலாம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு 1 நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அப்புறமேல போகலாம்.
போன வருஷம் புது சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ இந்த நீங்கள் பார்க்குற இந்த சேனலில் ஓப்பன் பண்ணி கண்ணகி மலையோட வீடியோ தான் ஃபஸ்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை நான் வீட்டுக்கு போய் சின்ன சின்ன எடிட்டிங் இதெல்லாம் பண்ணும்போது அது என்ன ஆச்சுன்னா அப்படி டெலீட் ஆயிடுச்சு. அது ரொம்ப வருத்தமாயிடுச்சு எனக்கு. இதோட 3வது வருஷம் நம்ம வரோம். இது போன வருஷம் ரொம்ப பச்சை பசேர்னு இருந்துச்சுங்க. இதெல்லாம் பச்சை பசேர்னு இருந்தது. ஓரளவுக்கு நல்லா காஞ்சி போய் கிடக்கு, மழை இல்லை. ஆனால் அந்த கூலிங்கான காற்று நிறையா அடிக்கிறதுனால இன்னும் ஈரப்பதத்தோடு தான் செடிகளாக இருக்குது, முழுமையாக துளிர் விடாமல். மணி 8 மணி ஆக போகுதுங்க. இப்போ 2வது மலையோட டாப்பில் இருக்கும். நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், கொளியங்குடி அந்த ரோடு வியூ பாருங்க. கீழே இருக்கிற ஊரை சூப்பராக தெரியுது. அதெல்லாம் கேரளாங்க. அந்த பக்கமாக கேரளா வாட்டுக்குது. அந்த பக்கம் மேலெல்லாம் அங்கே பாருங்க, அங்கெல்லாம் அங்கெல்லாம் இருக்குது வீடுங்க, ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல தெரியுதா, இங்கே அங்கே இருக்குது. வண்டியில் வந்து இப்படி ரோடு இருக்கும். அந்த ரோடில் வந்து நம்ம அங்கே கார் பார்க்கிங் இங்கே இருக்குது. இந்த கேப்பில் பாருங்கள், இந்த கேப்பில் அப்படியே இதில் பூந்து நம்ம ஏறி வந்துட்டோம். 2வது மலை டாப்பில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த இயற்கையெல்லாம் ரசிக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற அந்த இயற்கையோட அனுபவங்களை நம்மளால் உணர முடியும். இந்த இயற்கை நம்மக்கிட்ட பேசுகிறதும் நம்மளால் கேட்க முடியும். எப்படா இயற்கை நம்மக்கிட்ட பேசும் அப்படின்னு நினைக்காதீங்க. இயற்கையாக வாழலை. அதனால் இப்போ இந்த சூழலில் நம்ம இயற்கையாக நம்ம வாழாமல் இருக்கிறனால தான் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வரும்போது நமக்குள்ளே ஒரு மனம் அமைதி கிடைக்கும். ரொம்ப நம்ம சிட்டிலேயே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி வேறு செஞ்சு கஷ்டப்பட்டு நம்ம இருப்போம். இந்த மாதிரி ஒரு இடங்களுக்குள்ள மாதம் ஒரு டைம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. உடம்புக்கும் நல்லது, உங்கள் மனசுக்கும் நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது. இங்கே ஏற முடியாமல் வர எல்லா பெரியவங்களுக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த கேமரா வந்து புது ஃபோன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு காசு சேர்த்து வாங்கினேன். கண்ணகி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வாங்கினேன் ஃபோன். இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளிங்கிரிக்கு போகும்போது கோப்ரோ அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால் நான் வந்து ஒரு ஃபோன் வாங்கலாம், நம்மளால் முடிஞ்ச பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வாங்கலாம்னு சொல்லி வாங்கியிருக்கேன். நல்ல ப்ரைஸ் தான். மோட்டோ 70 ஃபியூஷன் நினைக்கிறேன். அந்த ஃபோன் நல்லாயிருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் ஆப்பிள் சாப்பிட்டு இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு போகலாம். இதில் தாங்க எல்லோரும் ஏறி வர பாதை. இது வந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிற பாதை. பார்த்துட்டு இப்படியே நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம். இது சூப்பராக இருந்துச்சு. போன வருஷம் பச்சை பசேர்னு நிறையா அழகாக இருந்தது. இப்பயும் நல்லா தான் இருக்குது. அந்த கீச்சின்னு சவுண்டு கேட்குது பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டினது. அது பாருங்க, மரத்தோடையே இருந்து மரத்தோடையே மறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அதோட வாழ்க்கை வந்து அந்த மரத்தில் தான் இருக்குது. இயற்கை நமக்கு நிறையா கற்றுக் கொடுக்கும். இயற்கையோட பயணிச்சா 2வது மலையிலேருந்து 3வது மலை அந்த கேரளா செக் போஸ்ட்டு நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த வழியில் தாங்க எல்லோரும் ஏறி வரணும். எல்லாம் ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது.
அங்கேருந்து அகலமாக இருக்குது. இங்கே வந்தோடனே குறுகலான பாதையாக இருக்குது. இதில் வந்து இப்படி போகணும். போனோன்னே கொஞ்சம் பாதை வந்து சமமாக இருக்கும். இங்கே ஏறி வந்து இந்த புல்வெளி பாதை, இந்த பாதை வந்து ரொம்ப சமமாக இருக்கும். நம்ம இப்போ அங்கே அந்த டவர் பக்கத்தால் போகணுங்க. அந்த இடத்துல டவர் தெரியுது பாருங்கள், அந்த டவர்கிட்ட அங்கே போகணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசேர்னு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இங்கே யானைகள் சாணங்கள் அதிகமாகவே இருக்குங்க. இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடியே வந்து யானை மித்த மிருகங்கள் எல்லாமே வேட்டு வச்சு துரத்தி விட்ருவாங்க. அதே மாதிரி இந்த பாதையை க்ளீன் பண்ணிடுவாங்க. அங்கங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. போன வருஷங்க இந்த புல்வெளி பாதை ரொம்பவும் அப்படியே மெத்தையாக இருந்தது. இப்போ ஓரளவு பரவாயில்ல. இங்கே கீழே இருந்ததுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பாருங்க, யானை சாணி சொன்னல, சாணம். நம்ம கூட வந்த அண்ணா வந்து அந்த கேரளா செக் போஸ்ட்கிட்ட இருக்காங்க, அங்கே போகணும். ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல தான் டவர் கிடைக்கிது, சில இடத்துல டவர் கிடைக்கல. அப்படியே இந்த தைல மரக்காடு இருக்குங்க, அந்த காட்டுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு நீர்நிலை பகுதி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இளம் மிருகங்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். பாருங்க, யானை சாணி அதிகமாக இருக்குது. பாருங்க, 600 மீட்டர் நம்ம ஏறி வந்திருக்கோம். இன்னும் போகணும். அங்கேருந்து இதுக்கப்புறம் தாங்க மலைப்பாதை வந்து ரொம்ப செங்குத்தான பாதைகள் இருக்கும். போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன். போயிட்டு நம்ம கூட வந்த எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏறலாம். மணி இப்போ வந்து 8:30 இருக்கும். மரமே பாருங்கள் சாஞ்சிருக்கு. இது காற்றுக்கு சாஞ்சுதான் இல்லை யானை சாய்ச்சி விட்டுதான்னு தெரில. நல்லா இங்கே பாருங்க, யானை வந்து இந்த முதுவை சுரண்டி அந்த மண் சேரு மண்ணெல்லாம் சொன்ன மரத்தில் ஆக்கியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகதியில் வந்து நிறையா யானை நடமாட்டம் இருக்குது. இப்படிதாங்க இந்த பாதையெல்லாம் அமைஞ்சிருக்கு. தைல மரத்தை காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரளா செக் போஸ்ட் இருக்குங்க. இங்கேயும் ஒரு செக்கிங் பண்ணுவாங்க. அப்புறம் நம்ம அதை தாண்டி போகிற மாதிரி இருக்கும். அந்த கேரளா பார்டருக்கு வந்துட்டங்க. அங்கே ஜீப்பு, அங்கே கேம்ப், அவங்களோட ஆஃபீஸு, ஃபாரஸ்ட் கேம்ப்பு இதெல்லாம் இருக்குங்க. இங்கே வந்து இந்த பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் இங்கேயே கீழே போட்டுருவாங்க. இதுக்கப்புறங்க இந்த மலை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக ஏறி இறங்கி மறுபடியும் ஏறும். அங்கே தாங்க செம பயங்கரமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இங்கே பாருங்க, வந்துட்டாங்க. செக் போஸ்ட்டு தாண்டி வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டு இங்கே தண்ணி வருங்க. அங்கே பாருங்கள், அங்கேயும் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு மெடிக்கல் கைகால் வலி, இந்த மூட்டு வலியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தலைவலி இதெல்லாம் மருந்து மாத்திரை தருவாங்க அந்த கேம்ப் கிட்ட. ஹாய். அப்புறம் நம்ம இங்கேருந்து நம்ம இப்போ ஏற ஆரம்பிக்கலாம். சைடு ஃபுல்லாக கேரளா, இந்த சைடு ஃபுல்லாக தமிழ்நாடு. அப்படியே இப்படி போகணும். ஜீப் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் ஜீப்பில் தாங்க இறங்கணும். அப்போ வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 200 ரூபா இருந்தது. இப்போ எவ்வளோன்னு தெரியல. மணி வந்து 8:50 ஆக போகுது. இங்கேருந்து
நம்ம அந்த பக்கம் போய் நம்ம அங்கே போகணுங்க. தெரிகிறதா? அதில் அந்த டாப்பில் ஏறணும், அது ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குங்க, அதுதான் பெரிய டாப்பு. அங்கே போகணும். 3வது இதில் ஃபஸ்ட்டு இதில் ஏறணும், 2வது இதில் ஏறணும், 3வது அதில் ஏறணும். டாப்பு அந்த பக்கம் கண்ணகி அம்மனை போய் தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். வருஷம் இந்த கண்ணகி மலைக்கு நம்மளோட யூடியூப் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ட்ரெக்கிங் பண்ணலாம் நிர்மல் ப்ரோவோட கேங் வருவாங்க. நம்ம எல்லாம் ஒரே கேங்கு தான். நானும் காலையிலேருந்து பார்க்குறேன், இன்னும் அவங்கள யாரையும் பார்க்க முடியல. வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தாலும் நம்ம சந்திப்போம், வாய்ப்பு இருந்தால். வாங்க போகலாம். அண்ணே ஒரே கிலோமீட்டர் தான் கோயில். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஏறி வந்துங்க, மறுபடியும் டவுன் ஆகி மறுபடியும் அப்பில் ஏறணும். வருஷத்துலேயே ஒரு முறை தான் வர முடியுங்கிற நிறையா கோவில்கள் நம்ம இந்தியாவில் இருக்குங்க. நம்ம அதுக்கெல்லாம் பயணம் பண்ணுவோம், வாய்ப்புகள் கிடைக்கும். போன முறை 10 மணிக்கெல்லாம் நம்ம சாமி பார்க்குறது பக்கத்தில் போய்ட்டு, இப்போ மணி 9 மணி ஆகுது. இன்னும் எப்படியும் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், 11 மணி ஆகலாம். அந்த மேட்டை ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப இலக்குது, அப்படியே பொறுமையாக போயிட்டே இருப்போம். அங்கே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அங்கேருந்து வந்திருக்குங்க, வந்து இந்த பாதையில் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு போகலாங்க. வலது பக்கம் ஒரு பாதை போகுதுங்க, இடது பக்கம் ஸ்ட்ரைட்டான ஒரு பாதை போகுது. இது செங்குத்தான பாதை, அது அப்படியே தாழ்வாக போகும். ஆனால் நிறைய பேர் இதில் ஏறுறாங்க. நம்மளும் போய் ட்ரை பண்ணுவோம். ஒரு 20 அடி தான் இருக்குது. இந்த இடத்துல கால் கரெக்டாக கிரிப் வச்சு தான் இருக்கணும். சக்ஸஸ். இங்கிருந்துங்க இந்த மேடு ஏரியாச்சா, இதே மாதிரி இது சின்னதாக இருக்கும், இது பெரிய பள்ளம் மாதிரி இறங்கும். அங்கேருந்து நம்ம அந்த மேடு ஏறணும். அங்கே பாருங்கள் ஏறிட்டுருக்காங்களா, அங்கே ஏறணும். அதை தாண்டி அங்கே போகணும். அந்த பக்கமெல்லாம் கேரளா ஜீப் நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் கேரளா ஜீப். வாங்க போயிட்டே இருப்போம். மணி 9:30 மணி ஆகுதுங்க. இன்னும் அந்த டாப்பு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் ஆயிரும். இங்கேயும் இந்த சைடு ஏறுவாங்க, இந்த சைடு போகிறவங்க போடுவாங்க. இதில் ஏறினா ரொம்ப செங்குத்தாக இருக்கும், இதில் போனால் கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். இந்த பக்கம் போய் பார்த்தோம்னா நம்ம ஏறக்கூடிய பாதை தெரியும். இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஏறி வந்த பாதை தெரியும். வந்துட்டோங்க அந்த டாப்பில். இங்கேருந்து செங்குத்தாக நம்ம இறங்கணும். இறங்குறது ரொம்பவும் செங்குத்தாக இருக்கும், 90 டிகிரி பக்கமாக தெரியும் நினைக்கிறேன். அப்படி இறங்கின உடனே அங்கே ஏறணும், டாப் வியூ. நம்ம
ஏறதோட இறங்குறது வந்து காலை கவனமாக வச்சு இறங்கணும். இல்லைன்னா நம்மளை வந்து கீழே சரித்து நம்ம கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப். ஓடக்கூடாது எப்பயுமே. இறங்கும்போது ஒன்று கிராஸாக இப்படி ஊனி இறங்குங்க, இல்லைன்னா இப்படி ஊனி இறங்குங்க. ஏற்கனவே நடந்திருப்பாங்க அந்த பாதையில் நீங்கள் கால் வச்சு இறங்கணும். அப்படி இறங்கினாலே இறங்க முடியும். செப்பல் போட்டு வந்தீங்கன்னா கழட்டி நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ட்ரக்கிங் ஷூ மெயினாக ட்ரக்கிங் ஷூ நல்லதாக க்ரிப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கால் பாதமெல்லாம் ரொம்பவும் பதமாக இருக்கும். போன தாட்டிலாம் நான் என்னோடய கால் பாதம் ரொம்ப தேஞ்சு போச்சு. ஏன்னா ஷூ போட்டு அந்த இன்னொரு ஷூ இருந்துச்சு, வாக்கிங் ஷூ, அதை போட்டு ஏற முடியல. இப்போ ஒரு ஷூ போட்டு வந்து அது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பாதையில் தான் வர முடியும். வந்துட்டு இங்கே ஒரு மரம் இருந்தது, மரத்தையே காணவே. இந்த மலைக்கு புதுசாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன மலையெல்லாம் ஏறிட்டு வாங்க. இது புதுசாக வந்தால் ஏறவே முடியாது. ரெகுலராக ட்ரெக்கிங் பண்ணால் மட்டும்தான் ஏற முடியும். பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது கிட்டக்க இருக்க மாதிரி இருக்குதா, பக்கத்தில் போய் பாருங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த மலையை ஏற ஆரம்பிச்சுங்க. அங்கே போகணும். செம டஃப்புங்க. செலப்ரிட்டி மேலே ஏறி கீழேருந்து மேலே ஏறி வரதுக்கு மணி 10 ஆகுதுங்க. அந்த மேடு ஏறி வந்தோடனே அந்த கோயில் பக்கத்தில் வந்துட்டேங்க. அங்கே இருக்கு பாருங்க, அங்கே தான் போகணும். வாங்க போகலாம். நம்ம கூட வந்தீங்களா, முன்னாடி 2 பேர் போயிட்டாங்க. இப்போ எல்லாம் கேங் சேர்ந்தாச்சு. நம்ம முன்னாடி போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, யானை சாணியா என்னன்னு தெரியல. எல்லாம் கேரளா ஜீப்புங்க. கேரளா பகுதியிலேருந்து நிறையா ஜீப் வரும். நாங்கள் ஒரே ஒரு தாட்டி ட்ரை பண்ணோம் முதல் வருஷம். அந்த டிரைவரே போன வருஷம் பார்த்தோம், ஆனால் நாங்கள் ஏறல. ஏன்னா கூட்டம் அதிக அளவு இருந்தது. இந்த வருஷமும் அதிக அளவு தாங்க. ஏன்னா வருஷத்தில் ஒரு தாட்டி தானுங்களா கண்ணகி அம்மனுக்கு விசேஷம். ஜீப்பு கோவில் வரைக்குமே நிற்குங்க. ஆனால் ஜீப்பு ஓட்டுறவங்க பயங்கர திறமைசாலிங்க. நாங்கள் பார்த்தோம் போன தாட்டி. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. அங்கே வரைக்குமே கீவு தாங்க. ஜீப் ஓட்டுற பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா புழுதியாக இருக்கும். இந்த மலைப்பாதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்குங்க. ஜீப்பெல்லாம் நிறையா போகுது. இந்த சைடு ஒரு பள்ளத்தாக்கு பாதை இருக்கு. கீழேருந்து பார்த்து அந்த வாட்ச் டவருக்கு பக்கத்தில் வந்துட்டேங்க. வாட்ச் டவர் இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா அங்கே இருக்குது கண்ணகி அம்மன் கோயில். அந்த சைடு இருக்குது. இங்கெல்லாம் ஒவ்வொரு ஜீப்பும் பாருங்கள் சூப்பராக இருக்குது.
மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஈலோட டாப்புக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜீப்ஸ் இங்கே தான் ஸ்டே மாதிரி பண்ணி. அங்கே பாருங்க, அங்கே வந்துட்டேங்க, கண்ணகி அம்மன் டெம்பிள். இங்கே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு தேவையான இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. இங்கே தைலம், இந்த யூஸ் பண்ணுற பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் எல்லாமே இங்கே கிடைக்கும். இதாங்க என்ட்ரன்ஸு. இதுக்கு மேலே போனால் தான் அந்த பக்கம் கோவில் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுதுங்க. இப்போ தான் நம்ம கியூவுக்கு வந்திருக்கோம் கண்ணகி அம்மனை பார்க்குறதுக்கு. எப்படியும் டைம் ஆயிடும். இங்கே நிறைய பேர் அன்னதானம் பண்ணிட்டுருக்காங்க, அன்னதானம் சாப்பிட்டுருக்குறாங்க. நம்ம போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க. போன வருஷம் வந்தியே, இந்த வருஷத்துக்கும் போன வருஷத்துக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இந்த வருஷம் வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. போன வருஷம் நல்லா இருந்துச்சுங்க. அப்பப்போ திரும்பி பார்த்துக்க. நான் ஏதாவது கீழே கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. கியூவில்னா ரொம்ப டைம் ஆயிரும். நம்ம உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் இந்த ஓவர் வியூ உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் வந்து ஃபஸ்ட்டு கண்ணகி அம்மன் சிலை இதுதாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த சாமி பேர் மங்களதேவி. அந்த சாமி இந்த கண்ணகி கேரளாவில் மங்களதேவியை வழிபட்டு வந்தாச்சுங்க. மஞ்சள் பிரசாதமாக தராங்க. பின்னால் தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் கேரளாவுடைய மங்கள தேவி. அந்த சைடு தமிழ்நாட்டோட கண்ணகி தேவி. ரெண்டும் சேர்த்து தான் மங்களதேவி கண்ணகி கோவில். நான் உங்களுக்கு அப்புறமேல கட்டுறேன். இங்கே ஒரு சிவன் டெம்பிள். இங்கே கும்பிட்டு மறுபடியும் நம்ம அந்த லைனில் போகணும். இதாங்க ஃபுல் வியூ மங்களதேவி கண்ணகி கோவில். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நம்புகிறேன். அங்கெல்லாம் செம கூட்டமாக இருந்தது. நீங்களே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கும்பிட்டு நம்ம இங்கே வந்து இங்கே ஒரு சாமி இருக்குது. ஃபைனலாக நம்ம மங்களதேவி கண்ணகி கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம். சுவாமி தரிசனம் சூப்பராக பண்ணியாச்சு. 2026 இவ்வளோ சிறப்பான ஒரு தரிசனம். கியூவில் அங்கே நின்று எப்படி ஒரு 3/4 மணி நேரம் பக்கமாக நின்று சாமி தரிசனம் சூப்பராக பண்ணியாச்சுங்க. அப்படியே உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டியிருப்பேன். அப்படியே போய் அந்த பக்கம் பார்க்கலாம். இந்த கோவிலோட புராணம் எப்படின்னா, கோவலனும் கண்ணகியும்
பூம்புகார் நகரத்தில் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து தொழில் வந்து லாஸ் ஆனதுனால அங்கேருந்து மதுரைக்கு பிழைப்புக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல தான் பிழைக்கணுங்கிறதுக்கோசரம் அவங்க காலில் இருந்த ஒரு சிலம்பு எடுத்து அவங்க கணவர்கிட்ட கொடுத்து அதை போய் அடமானம் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விடும்போது மதுரையிலேருந்து ஒரு ராஜா சேர மன்னர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரும் அதே டைமில் போகிறாரு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த கதை. அது கோவப்பட்டு அவங்க கணவரை அங்கே ராஜா தண்டிச்சிடுவார், தலை வெட்டிடுவார். அந்த கோவத்தினால அங்கே போய் கண்ணகி அம்மா போய் அந்த அரண்மனையில் சண்டை போட்டு அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், படம் பார்த்துருப்பீங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா அவ்வளோ விஷயங்கள் நடந்து இந்த 14 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்து மதுரையிலேருந்து இங்கே வந்து சுவாமி சிவபெருமான்கிட்ட தவம் பண்ணி இங்கிருந்து தான் அந்த இறந்த கணவரை மீட்டு எடுத்திருக்காங்க கண்ணகி அம்மா. அது இந்த மண்ணில் தான் நடந்திருக்கு. வான் ரூபகமாக வந்து இந்த தேவர்கள்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க வர அந்த ரதத்தில் வந்து சிவபெருமான கணவரை விட்டு இவங்க கணவரையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க சிவலோகத்துக்கு, கைலாயத்துக்கு. அந்த இடம் இந்த கண்ணகி மலை தான். அதுக்கப்புறம் அந்த வந்த அரசர்கள் எல்லாம் சேரன் செங்கோட்டவர் அப்படின்னு வந்தவரை கண்ணகி கோயில் கட்டணும்னு சொல்லி இமயமலையில் போய் கல் எடுத்து வந்து கட்டியிருக்காங்க. அந்த இடம் அந்த நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த இடம் அங்கே இருக்குது. இது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு இங்கே கேட்டதுலேருந்து நான் உங்களை சொல்ல முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கண்ணகியோட வரலாறு புராணங்கள் நிறைய தெரியும். எனக்கு என்னென்ன தெரியுங்கிறது சின்ன சின்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா புராணங்கள் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். வரலாறு நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட இதிகாசம் புராணங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட ஞானம் வளரும். இந்த மங்களதேவி அம்மாவை வணங்கிட்டுங்க. அப்புறம் இங்கே சிவபெருமானை இப்போ இங்கே கும்பிட்டு அப்புறம் அங்கே தமிழ்நாட்டு பார்டரில் இருக்கிற கண்ணகி அம்மா வணங்கிட்டு அப்போ சிவபெருமானை கும்பிட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பொங்கல் எல்லாம் வச்சு சாமிக்கு வழிபாடு பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குங்க. அன்றைக்கி கிளம்பலாமா? கீழே போய்ட்டு சாப்பிட்டு நமக்கு முன்னாடி போனவங்களாம் அங்கே உட்காந்துருக்காங்களா எனக்கு தெரியல, போய் பார்த்துட்டு அப்படி கிளம்பலாம். இந்த இடத்த பற்றி விஷயங்கள்லாம் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க, நிறையா புராணங்களில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதே நம்ம பார்க்க முடியும். இங்கே இருக்கிறது சிவன் கோயிலுங்க. ரொம்ப பழமையான கோயிலாட்டுது. இங்கே இருக்கிற சிலை சிற்பமெல்லாம் பாருங்கள். சூப்பரான கல்வெட்டுகள், கட்டட வேலைகள். டைம் 12 மணி ஆக போதுங்க. போய் சாப்பிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கலாம். போய் சாமியெல்லாம் கும்பிட்ற ஆளுகள் நிறைய சாப்பாடு கேட்டு வந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறாங்க.
தண்ணி பாட்டிலெல்லாம் குடிச்சாச்சு. இது ஒரு நல்ல ஸ்பாட்டில் உட்காந்து சாப்பிட வேண்டியதான். டவரே கிடைக்கல. டஸ்ட்டு புழுதி போகிற வண்டி போகிற புழுதி வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நல்லா அதிகமாக வெய்ய வேலை இருந்துச்சுங்களா, எல்லாம் புழுதி பறக்கும். ஒரு ஸ்பாட்டில் உட்காந்தாச்சு. கீழே பாறை. இந்த பேக்கில் தண்ணி தான் பயங்கர வெயிட்டாக இருக்குது. சூப்பரான ஸ்பாட்டில் இப்படி புளி சாதம் உட்காந்து சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. சூப்பரான தரிசனங்க. வருஷத்துலேயே ஒரு முறை வழிபடுற கண்ணகி அம்மா கோயிலை சூப்பராக வழிபட்டாச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த மலைக்கு வாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அம்மாவோட அனுகிரகம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கட்டும். வருஷத்துலேயே ஒரு முறை தான் அனுமதிக்கிறாங்க, அது சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தான். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் எல்லாருமே எங்கெங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எல்லாருமே வாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் இந்த கண்ணகி மலை அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்த்துட்டே இருக்கணும் போல் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ மக்கள் பாருங்கள். சாப்பிட்டாச்சு. நம்ம கூட வந்த அந்த எல்லாருமே கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம தான் போய் அவங்கள சந்திக்கணும். இப்போ சந்திச்சுட்டு கீழே இறங்க வேண்டியதான். வாங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ கேங்காக வந்தீங்கன்னா இங்கெல்லாம் அதிகம் டவர் கிடைக்கிறது விட்டு தான் கிடைக்கிது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க, இந்த இடத்துல வந்து நம்ம நிற்போம் சாமி கும்பிட்டு, கீழே இந்த ஸ்பாட்டில் நிற்போம், ஜீப்பில் போகிற மாதிரி இருந்து இங்கே நிற்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இங்கே டவர் அப்பப்போ விட்டு தான் கிடைக்கிது. அதனால் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும்போது வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வழியில் போகணுங்க. ஏறதோட இறங்குறதாங்க ரொம்ப ரிஸ்க்கு. இந்த அண்ணா இங்கே இருக்கார், சங்கரண்ணை. எங்கள் கூட வந்தவங்க எல்லாத்தையும் ஜீப்பில் ஏற்றி விட்டார். நாங்கள் அப்படியே நடந்து போகிறோம். எங்கள் கூட இன்னொரு 3 பேர் வந்தாங்க, அவங்களும் முன்னாடியே கிளம்பிட்டாங்களாட்டுக்குது, காணோம். மணி பார்த்தீங்கன்னா 12:45 ஆகுது. கீழே போகும்போது மணி எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கீழே இறங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ செங்குத்தாக இருக்குதுன்னு. கீழே ஹெல்ப் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கயிறு கட்டி மக்களை ஏற்றி விட்றாங்க. நாங்கள் ஏறணும், ரொம்ப ரிஸ்க்கு தான். இறங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்கள் போயிட்டே இருப்போம். அதான் சொன்னல, இறங்கும்போது பின்னாண்டு இருக்கிறவங்களும் தள்ளி விடக்கூடாது, முன்னாடி இருக்கிறவங்களும் தள்ளி விடக்கூடாது. நம்ம பாட்டுக்கு பொறுமையாக இருக்கணும். அவசரப்படாமல் இறங்கினா தான் இங்கே இறங்க முடியும். ஏறுற மக்களோட இறங்குற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ இதுலேருந்து இந்த சைடில் இறங்கிட்டு சின்ன மலை இறங்கியாச்சுங்க. மேலே வந்து வெயில் கம்மியாகிடுச்சுதுங்க. இந்த 2வது மலை இறங்கணும் வந்தோடனே வெயில் நல்லா டயர்டாக்கிற மாதிரி அடிக்குது. இப்போ வந்து கேரளா
செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. மணி 1:30 மணி. வாங்க போவோம். ட்ரக்கிங் பண்ண வரவங்கெல்லாம் வெயிட்டு கம்மியாக கொண்டாங்க. தேவையான அளவுக்கு மட்டும்தான் வச்சுருக்கணும். ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா ஷோல்ட்ரு வலி எடுத்துக்கும், பார்த்துக்கோங்க. இன்னொன்று காலங்காத்தாலே ஒரு 5-6 மணிக்கெல்லாம் நீங்கள் ட்ரக்கிங் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கும்போது ஒன்றும் பெருசாக தெரியல, ஏறும்போது தான் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். வெய்ய காலத்தில் நேரமாக வரது தான் பெஸ்ட். அப்பப்போ அந்த இயற்கை வந்து நமக்கு ஒத்துழைக்குது. இந்த இயற்கை காற்று நம்ம மேலே படும்போது ரொம்ப மனதுக்கு இதமாகவும் இருக்குது, உடலுக்கு வலுவாகவும் இருக்குது. போயிட்டே இருப்போம். எங்கள் அம்மா நிர்மல் ப்ரோ வந்தாரா இல்லைன்னு கேட்டுகிட்டே இருந்தது. அவர் பாருங்க நிற்கிறாரு, போய் பார்ப்போம். கண்டிப்பா நல்லா எடுக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிறீங்களா? எம்கே பாத்தியா? இல்லையே, எம்கே வந்தான் பின்னாடி தான் வந்தான். உங்களை தான் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எடுக்கிற கர்மம் நல்லாவே. நிர்மல் ப்ரோ வந்து 8 மணிக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ தான் வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு அம்மா வந்து வயசானவங்க வந்திருக்காங்க, அவங்க முடியலான்ட்டு இங்கேயே உட்காந்துருக்காங்க. அப்புறம் அவங்கள பார்த்தோன்னே கீழே கூட்டிகிட்டு போய் இறக்கி விட்றாங்க. இப்போ மணி வந்து 2 மணி ஆக போகுது, 1:40 ஆகுது. டைமிங் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். மணி இப்போ 2 ஆகுதுங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கோம். இன்னும் ஒரு அரைவாசி மலை இருக்குது. இங்கேருந்து இந்த கார் பார்க்கிங்கெல்லாம் நல்லாவே தெரியுது. நிர்மல் ப்ரோ சொன்ன அந்த அம்மா வந்து இந்த அம்மாவான்னு தெரில, பேர் சொன்னாங்க, அதுவும் மறந்து போச்சு. பார்ப்போம். இந்த ஒரு அண்ணா அங்கே போயிருக்காங்க, வந்துடுவாங்க, அதுக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம மணி இப்போ பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆகுது. நம்ம கிட்டத்தட்ட அங்கேருந்து இறங்கி வந்துட்டோம். மேலே பார்த்திங்கன்னா வானமெல்லாம் மழை மேகத்தோட காட்சி அளிக்குது. அந்த பக்கமெல்லாம் இடி மண்ணெல்லாம் போட்டு தாக்கிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இறங்கிட்டோம்னா சேஃபாக நம்ம காருக்கு பஸ்ஸுக்காக போயிடலாம். இப்படி பொறுமையாக இறங்குவோம். சரியான மழைங்க, நனைஞ்சிட்டேன். வெள்ளிங்கிரிக்கு அப்புறம் மலையில் நனைஞ்சிட்டே இறங்குற ட்ரெக்கிங் கண்ணகி மலை ட்ரெக்கிங் தாங்க. அது வந்து 7வது மலையில் நனைஞ்சேன். இப்போ அது முதல் மலையில் நனைஞ்சிக்கிட்டே வந்தேன். மலையில் நனைஞ்சால் சரியான குளிர் வரும். எப்படி இருக்குங்க இங்கேனாச்சும் மண் பரவாயில்ல, மேலே வந்து சேறு மண்ணாக இருந்தது. கால் வச்சா சிலிப்பாகிற மாதிரி, களிமண் மாதிரி. கிட்டத்தட்ட வந்துட்டேங்க கீழே. இன்னும் ஒரு 500 மீட்டர். 11 மீட்டர் வருதா? 500. அங்கேருந்து எவ்வளோ வருது? இங்கேருந்து நம்ம அந்த செக் போஸ்ட் வரைக்கும் 600 மீட்ரு. 600 மீட்டர். அப்போ எத்தனை கிலோமீட்டர் வரும்? 3 வருஷம் கண்ணகி மலை பயணில் இது ஒரு புது அனுபவம். சூப்பராக இருந்தது. செக் போஸ்ட் தாண்டி வந்துட்டாங்க. பின்னாண்ட பார்த்தீங்களா, செக் போஸ்ட்டு தாண்டி வந்துட்டோம். மணி 4:24. கிட்டத்தட்ட சாப்பிட்டதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சது 5 மணி நேரம் கணக்கு. அந்த அம்மா வந்தாங்க இல்லையா, இறக்கி பொறுமையாக கூட்டிகிட்டு வந்தனால 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம ஒரு 3-3:30 வந்துடலாம். ஃபுல் வியூ பாருங்கள். இதில் தான் எங்கே ஏறி இறங்கி வந்தோம். ஓ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நான் உங்கள் அன்பு. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஓம் நம சிவாய்.